ஒரு அண்மை செய்தி பார்க்கலாம். நெசவு தொழிலாளர்கள் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக சட்டப்பேரவையில இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நெசவு தொழிலாளர்களுடைய ஊதியம் உயர்வு சம்பந்தமா ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. குறிப்பா கோவை, திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்ல நெசவு தொழிலாளர்கள், அந்த விசைத்தறி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு கூலி உயர்வு தொடர்பா பேச்சுவார்த்தை மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கூலி உயர்வு சம்பந்தமா இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படல. அதனால நெசவு தொழிலாளர்களுடைய கூலி உயர்வு சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியா தீர்வு காணணும் அப்படின்னு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாரு. இந்த கவனஈர்ப்பு தீர்மானம் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானமா பேரவையில் எடுக்கப்பட்டு ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தீர்மானம் மீது பதிலளித்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ துறை சார்ந்த அமைச்சர்களும் பதிலளித்து பேசினாங்க. குறிப்பா அரசு பேச்சுவார்த்தை நடத்தி நிச்சயம் கூலி உயர்வு சம்பந்தமா ஒரு தீர்வை எடுக்கும் அப்படின்னு அமைச்சர் காந்தி பேரவையில தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி விசைத்தறி தொழிலாளர்களுக்கு 571 கோடி செலவுல மானியம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருகிறது. நிச்சயம் நெசவு தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை அரசு பாதுகாக்கும் அப்படின்னு அமைச்சர் செந்தில் பாலாஜியும் தெரிவிச்சாரு. இப்படியாக இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் சம்பந்தமா சட்டப்பேரவையில இன்றைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.